Exercise 1.2 third sum. Find the inverse of each of following by Gauss-Jordan method. First sum 2 minus 1 5 minus 2 A equal to எடுத்துக்கிறோம். Gauss-Jordan method அப்படின்னா என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். அது பக்கத்தில் அதோட ஐடென்டி மேட்ரிக்ஸ், அதனால இதை அப்படியே எழுதி 1 0 0 1 எழுதிக்கிறேன். இதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னா இங்கே உள்ள மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஐடென்டியாக கொண்டு வரணும். அப்போனா இங்கே 1 0 0 1 ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணும்போது இங்கே சைடில் நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் இருக்கோ அதான் இதோட இன்வர்ஸ்னு அர்த்தம். அதனால் இதை வந்து 1 0 0 1 கொண்டு வரதுக்காக R1 becomes R1 by 2. இங்கே 2 இருக்கனால 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அதனால் 2 by 2 1. இங்கே -1 by 2 -1 by 2 1 by 2 0. கீழே உள்ளது அப்படியே வச்சுருக்கோம். 5 - 2 0 1. இப்போ இங்கே வந்து 0 கொண்டு வரணும். அதனால் இங்கே 5 இருந்தது. அதனால் R2 becomes 5 R1 minus R2. அதனால் இது 0. இங்கே -1 by 2, இங்கே 5 by 2 -1 வந்துடும். இப்போ இங்கே வந்து 0 கொண்டு வரணும், இங்கே 1 கொண்டு வரணும். இங்கே 0 ஈஸியாக கொண்டு வந்துடலாம். எப்படின்னா இங்கே -1 by 2, இங்கே -1 by 2, ஒரு மைனஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அது ப்ளஸ் ஆயிரும். அதனால் ரெண்டுமே ஈஸியாக கேன்சல் ஆகிரும். அதனால் R1 becomes R1 minus R2. அப்படி போடும்போது 1 0 -2 1 கீழே உள்ளது அப்படியே இருக்கும். இப்போ இங்கே வந்து 1 கொண்டு வரணும். எப்படி 1 கொண்டு வர முடியும்? இங்கே -1 by 2 இருக்குது. இப்போ நம்ம -2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே 2 கேன்சல் ஆகி 1 வந்துடும். அதனால் R2 becomes R2 into -2. அப்போனா 0 1 -5 2. இப்போ வந்து இங்கே 1 0 0 1 ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது? இதுதான் ஏயோட இன்வெர்ஸ். அப்போ இன்வெர்ஸ் ஆஃப் ஏ இஸ் -2 1 -5 2. இதான் ஆன்சர். இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட மாதிரி அதே மாதிரி 2 -1 5 -2, அது பக்கத்தில் அதோட ஐடென்டி 1 0 0 1. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா R1 becomes -2 R1 plus R2. அதாவது இந்த இடத்துல 0 ஆக்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே -2 இருக்குது. அதனால் இங்கே ஒரு -2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது +2 ஆயிரும். ரெண்டு ஈஸியாக கேன்சல் ஆயிரும்னால. அப்போ இங்கே என்ன ஆகும்? 1 0 -2 1. இங்கே எப்படி 1 வந்தது? -2 into R1னா இதாக இருக்குல்ல, -2 into 2 4 -4. இப்போ 5 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 1. அதனால் 1 0 -2 1 கீழே உள்ளது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் R2 becomes 5 R1 minus R2. இது வந்து அந்த மெத்தடில் பண்ண மாதிரி அதே மாதிரி தான். அப்படி பண்ணும்போது 0 2 -10 4ன்னு வந்துடும். இப்போ வந்து இங்கே 1 ஆக்கணும். அதனால 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ R2 becomes R2 by 2. அப்போனா 0 1 -5 2. இப்போ இங்கே வந்து ஐடென்டி வந்துட்டு 1 0 0 1. அப்போ இங்கே அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. இன்வர்ஸ் ஆஃப் A equal to -2 1 -5 2. ரெண்டுத்தில் எந்த மெத்தட் பண்ணாலும் கரெக்டாக தான். அப்புறம் செகண்ட் சம் 1 -1 0 1 0 -1 6 -2 -3 A equal to எடுத்துக்கிறோம். இது வந்து 3/3 மேட்ரிக்ஸ்னால இங்கே வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸும் அதேமாதிரி போடணும். அப்படின்னா அதனால 1 0 0 0 1 0 0 0 1. இதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே இங்கே கொண்டு வரணும். அது அப்படி போடும்போது இங்கே நமக்கு என்ன வருதோ அதான் அதோட இன்வெர்ஸ். R2 becomes R2 minus R1. அப்படி போடும்போது 0 1 -1 -1 1 0ன்னு வந்துடும். R3 becomes 6 R1 minus R3. அப்படி போடும்போது 0 -4 3 6 0 -1 வந்துடும். இதுக்கு பிறகு இங்கே 0 ஆக்குறதுக்காக R3 becomes 4 R2 plus R3 போடுறோம். அதனால் 0 0 -1 2 4 -1 வந்துடும். இதில் வந்து நமக்கு +1 தான் வேணும். அதனால் R3 becomes -R3. அப்போனா 0 0 1 -2 -4 1ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம 0 ஆக்கணும். அதனால் R1 becomes R1 plus R3. R2 becomes R2 plus R3 போடுறோம். அப்போனா 1 0 0 -1 -4 1 0 1 0 -3 -3 1 0 0 1 -2 -4 1ன்னு வந்துடும். இங்கே வந்து நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்துட்டு. அப்போ இதான் அதோட இன்வர்ஸ். அப்போ இன்வர்ஸ் ஆஃப் A equal to -1 -4 1 -3 -3 1 -2 -4 1. இதான் ஆன்சர். தேர்ட் சம் 1 2 3 2 5 3 1 0 8 A equal to எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அது அப்படியே எழுதி பக்கத்தில் அதோட ஐடென்டி 1 0 0 0 1 0 0 0 1ன்னு எழுதுகிறோம். R2 becomes R2 minus 2 R1. இங்கே வந்து 2 இருந்தது, இங்கே 1. அதனால R2 minus 2 R1. அப்படி போடும்போது இது 0 1 -3 -2 1 0ன்னு வந்துடும். அப்புறம் R3 becomes R3 minus R1. இங்கே 1 இருந்தது. அதனால 1 -1 0 ஈஸியாக ஆயிரும்னால இது போட்டிருக்கோம். அதனால 0 -2 5 -1 0 1 வந்துடும். இதுக்கடுத்து R3 becomes R3 plus 2 R2. அதாவது இந்த இதை எடுத்திருக்கோம். இங்கே வந்து 0 ஆக்கிறதுக்காக R3 -2 plus 2 R2வா 2 into 1 2. அதனால் -2 plus 2 0. அதனால 0 0 -1 -5 2 1 வந்துடும். அப்புறம் இங்கே வந்து 1 plus 1 வந்துடும். அதனால R3 becomes -R3. அப்போ 0 0 1 5 -2 -1. அப்புறம் R2 becomes R2 plus 3 R3.
இங்கே -3 இருக்குது, அதனால -3 இங்கே 3 R3 போடும்போது இங்கே +3 ஆயிரும், 2 கேன்சல் ஆகி 0ன்னு வரும். அதனால் 0 0 1 5 -2 -1 வரும். நீங்கள் வந்து இப்படி R1லேயும் போடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே 1 2 இருக்குது. இப்படி போடும்போது நம்ம இந்த நம்பர் நமக்கு மாறிடும். அதனால் நம்ம R3யில் தான் போடணும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும், இது ரெண்டும் 0 ஆக்கணும். இது எப்படி 0 ஆக்கலாம்? இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போனா இந்த காலமை நீங்கள் பார்க்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போனா R1 becomes R1 minus 2R2 அப்படி போட்டால் இது 0 வரும். இதுக்கு R1 becomes R1 minus 3R3 போட்டால் இது 0 ஆயிரும். R1 becomes R1 minus 2R2 அப்போனா 1 0 3 -25 10 6ன்னு வந்துடும். அப்புறம் R1 becomes R1 minus 3R3 அப்படி போடும்போது இந்த இதுவும் 0 ஆயிரும். அப்போ 1 0 0 -40 16 9 0 1 0 13 -5 -3 0 0 1 5 -2 -1. இதுக்கப்புறம் இது வந்து ஐடென்டி வந்துட்டு, அதனால் இதான் அதோட இன்வெர்ஸ். அப்போ A inverse equal to -40 16 9 13 -5 -3 5 -2 -1 இதான் ஆன்சர்.